ரொம்ப மோசமான பேச்சு இது. ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இல்லை. எதனால் பேசினாருன்னு தெரியல. பொய்யான ஒரு பிரச்சாரம். பல பிஜேபி தலைவர்கள், பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பிரதமர் பேசுகிறது ஒரு பாஜக என்றால் கம்யூனல் என்ற அர்த்தம், அத்தாரிட்டேரியன் என்ற அர்த்தம். வணக்கம் சார். பிரதமர் மோடி ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டினுடைய வளத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதில் தான் காங்கிரஸ் முன்னுரிமை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை சுட்டிக்காட்டி இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது ஒரு படி மேலே கூட போய் பெண்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் விட்டு வைக்க மாட்டாங்க, அதை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான பேச்சு, ஒரு வெறுப்பு பேச்சு அவர் பேசியிருக்காரு. இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசமான பேச்சு இது. ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இல்லை. எதனால் பேசினாருன்னு தெரியல. இவ்வளோ மோசமாக இதுக்கு முன்னாலேயே பேசியிருக்காரு. அதாவது பீகாரில் முதல்ல ஏப்ரல் 7ஆம் தேதி காங்கிரஸும் ஆர்ஜேடியும் ராமர் கோயில் அயோத்தியாவில் அந்த கோயிலுக்கு அதை பில்ட் பண்ணுறதுக்கு தடை செய்கிறாங்க, எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்கன்னு பேசியிருக்காரு. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ராம்நவமி இதையும் கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுக்கு அதுக்கு நேர்மாறாக பேசியிருக்காரு. அதில் ராஜஸ்தானில் பேசுனது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பேச்சு நேற்று இது பேசினது. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பொய் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இதெல்லாம் இந்த ப்ரைவேட் சொத்தெல்லாம் எடுக்கும். ஹிந்துவில் கூட இது வந்திருக்கு. காங்கிரஸ் வில் ஹேண்ட் ப்ரைவேட் வெல்த் டு முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னது இது பொய்யான ஒரு பிரச்சாரம். பல பிஜேபி தலைவர்கள், பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பிரதமர் பேசுகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதுக்கு முன்னாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அஃபிஷியலாகவே எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் செய்ததாக தெரியல இது வரைக்கும். சும்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. இது ஒரு சுதந்திரமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்று யாரும் சொல்ல முடியாது இன்றைக்கி. அது முன்னாலேயே அந்த சர்ச்சை இருந்தது. அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அது எப்படி அதை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. அதை மாற்றிட்டு ஒரு லாவில் இது கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்ஸ் கான்ஸ்டியூஷனுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறதுக்கு நேர்மாறாக அந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ அது ப்ரூவ் ஆகிருக்கு. அது இண்டிபெண்ட் சுதந்திரமாக அவங்களால செயல் பண்ண முடியாதுங்கிறது இன்றைக்கி நன்றாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா சும்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு கட்டாயமாக இது போகும். இதில் என்ன நடக்கும்னு தெரியும், இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இது எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ஒரு நான் இண்டிபெண்ட் சுதந்திரம் இல்லாத ஒரு போக்கை வன்மையாக கண்டிக்கணும். இந்த இதில் இப்போவே தெரிஞ்சு இன்னும் என்னென்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு ஃபேஸ் தானே நடந்திருக்கு வரைக்கும். இந்த கேம்பெயினிங் நடக்கிறது. இன்னும் இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷனில் என்னென்ன மோசமான இது வரும்னு சொல்லி இப்போ இன்னும் பார்க்க வேண்டும். யார் செய்தாலும் இதை கண்டிக்கணும், எந்த கட்சி செய்தாலும். இது மக்களவை தேர்தல் நேரம். பிரதமர் மோடி பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கூட 7-8 முறை வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் இப்படி பேசாமல் நார்த் இந்தியாவில் போய் எப்போவுமே அந்த ஹிந்து முஸ்லீம் தொடர்பான அந்த சர்ச்சை பேச்சுகளையோ வெறுப்பு பேச்சுகளையோ அவர் தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் என்ன? இங்கே அது எடுபடாது, ஆனால் அங்கே அது எடுபடும் நினச்சி இதை பிஜேபி தொடர்ந்து செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார். அது கட்டாயமாக அப்படி தான் செய்கிறாங்க. இங்கே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க, அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை மூடி மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் டெலிவிஷன் உங்கள் மூலம், சோஷியல் மீடியா மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும். ப்ரெஸ்லேயும் முன்ன ஒரு அளவுக்கு பேசும்போது இங்கே பேசுகிறது அங்கே தெரியாது, அங்கே பேசுகிறது இங்கே போதுமான அளவுக்கு தெரியாது. இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை. எல்லா இடத்துலையும் தெரியும். அது மோசமான ஒரு அரசியல். இது வேர்ஸ்ட் அரசியல் இந்த பாஜக செய்கிறது. பிரதமர் செய்கிறத பார்த்து இன்னும் அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் தான் இது இந்த இதில். ஏன்னா பல இடத்துல டெவலப்மெண்ட்னு பேசுகிறாரு. ஆனால் இந்த ஹிந்துத்வா கொள்கை, விஷமத்தனமான ஒரு கொள்கை வந்து கொண்டு வந்து மதவெறி, ஹேட் பாலிட்டிக்ஸ், மதவெறியையும் அந்த அந்த ஹேட் அதுதான் தூண்டி விடுறாங்க. 2014ஆம் ஆண்டு 2014 அன்றைக்கி இருந்த எலெக்ஷன் கமிஷன், அமித்ஷா அன்றைக்கி பிஜேபி தலைவர்,
அவர் பேசுறதுக்கு அதை கண்டித்து அவர் வந்து ரேலியை வந்து எந்த கூட்டத்திலும் போய் பேசக்கூடாதுன்னு தடை கூட ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தாரு. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாங்க. அன்றைக்கி அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இது வந்து பண்ணுறது கூடாதுன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி கூட இல்லையே. 2014 24 பார்த்திங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டு கொண்டு இருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பார்வையிலும் போக்கிலும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ரொம்ப கிளியராக no party or candidate first இது shall include in any activity which may aggravate existing differences or create mutual hatred or cause tension between different castes and communities, religious or linguistic. அதே மாதிரி there should be no appeal to caste or communal feelings for securing votes. இவ்வளவு தெளிவாக இருக்கிற இந்த கோடில் இருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை பார்த்தா அதுக்கு நேர்மாறாக பிரதமர் செயல்படுறாரு, வேறு தலைவர்களும் செய்கிறாங்க. மேனகா காந்தி அங்கே வந்து முஸ்லிம்ஸ் எனக்கு ஓட் பண்ணலைன்னா எங்கிட்ட வந்து வேலையெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு பேசியிருக்காங்க. அங்கே அட்லீஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு. இது மோசமான ஒரு பிரச்சாரம் இது. இப்போ பிரதமருடைய இந்த பேச்சை எதிர்க்கட்சியினர் மட்டுமில்ல, அரசியல் விமர்சகர்கள் மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் கூட அதை ரொம்ப பெரிய விதமாக விமர்சனம் செய்கிறீங்க. ஏன்னா இது பிரதமருடைய மாண்பு கிடையாது. ஒரு பிரதமராக இருக்கிறவங்க இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்படுது. இதெல்லாம் தெரியாமையா பிரதமர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவர் பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, அது வட மாநிலங்களில் எப்படி இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த மக்களவை தேர்தலில் இப்போ இவர் பேசின இந்த பேச்சு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? பாஜக தலைமை ஒரு அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க தான் பார்க்கலாம். ரொம்ப வேறு இல்லை, இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போக தேவையில்லை. அவங்க வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து வெற்றி காணும்னு நம்பினாங்கன்னா இந்த அளவுக்கு போக தேவையில்லை. அதனால் அது போகிறதுல அது கேள்விக்குறி தான். அது எதனால் இது செய்கிறாங்க, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்களா, வேறு அதாவது கிரவுண்டில் வந்து வேறு ரியாலிட்டி உண்மை வந்து வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கா, வேகமாக போயிட்டுருக்கா. ஃபஸ்ட் ஃபேஸில் கிளியராக எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு. இந்தியா அலையன்ஸுக்கு தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்வீப் வரும். திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்வீப் ஏற்பட போகிறது. இது நாடறிஞ்ச உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம ஸ்பெக்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்வீப், ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இவங்க ஸ்ட்ரென்த்துக்கும் அது எல்லா போல்ஸ்லேயும் அதுதான் வந்திருக்கு. அதே மாதிரி வேறு பகுதிகளில் நடந்தக்கூடிய அந்த 102 கான்ஸ்டியூவன்சியில் தேர்தல் நடந்திருக்கு ஃபஸ்ட் ஃபேஸில். அதில் அநேகமாக இந்தியா கூட்டணி தான், இந்தியா பிளாக் தான் முன்னால் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் புரியுறது. ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் இருக்குது, பேப்பர்லேயும் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் டெஸ்பரேட்டாக இருக்காங்கிறா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இப்போது. இந்த இதில் உறுதியாக இன்னும் நம்ம ரிசல்ட் வந்தால் தான் சொல்லலாம் ஜூன் 4. ஆனால் இந்த மாதிரி ஒரு போக்கு நடவடிக்கை, இந்த கான்டக்ட் செய்கிறதுல முன்னால் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அளவுக்கு செய்திருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஸ்டெப்ஸுங்கிறது அவங்களுடைய இன்செக்யூரிட்டி தான் பிரதிபலிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருந்துச்சு. அப்பையும் ஹிந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்தே இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம சுதந்திரம் பெற்று இத்தனை வருடங்கள் ஆகியிருக்கு, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய வளர்ந்துருக்கோம், அறிவியலாகவும் சரி நிறைய புரிதல் இருக்குது. ஆனால் இப்பையும் கூட மக்கள் இதை ஒரு விஷயமா நினச்சி அவங்க ஓட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை மக்கள்கிட்ட இதை எப்போவுமே இந்த மத அரசியலை உயிர்ப்போடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக மாதிரியான அரசியல் கட்சிகள் அதுக்கு முனைப்பு காட்டிட்டு வராங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கே சார். சில நேரத்தில் அது வந்து ஒர்க் ஆகும், மக்களை பிரிக்க முடியும்.
ஆனால் லாங் டேர்மில் அது செய்ய முடியாது. இப்போ இந்து மக்கள் கூட மெஜாரிட்டி 80% இந்தியாவில் பாப்புலேஷனில் அவங்கெல்லாம் இந்த மாதிரியாக இருக்காங்க. பாஜகவுக்கு என்ன ஷேர் அது பாப்புலர் ஓட்டு பார்த்தா போன தடவை 37% வந்திருக்கு. ஒரு தேர்தலில் கூட 40% ஆல் இண்டியா இதில் வரல, லோக்சபா எலெக்ஷனில். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதல் 7 நான் அது அந்த புள்ளி விவரங்களை பார்த்தேன். முதல் 7 தேர்தல் லோக்சபா தேர்தலில் 40% மேலே எடுத்திருக்காங்க. அன்றைக்கி பெரிய எதிர்ப்பு இல்லை ஆல் இண்டியா லெவலில். இருந்தாலும் அண்ட் 1984 கிட்டத்தட்ட 50% வந்தது பாப்புலர் ஓட்டில். இவங்களுக்கு அது வரல. அதில் என்ன தெரியுது, இந்து மக்கள் அவங்களுடைய மெஜாரிட்டி கூட இந்த இதில் சப்போர்ட் பண்ணல. இவங்களுடைய வாதம் பாஜக என்றால் கம்யூனல் என்ற அர்த்தம், அத்தாரிட்டேரியன் என்ற அர்த்தம். அதில் தானே போகிறாங்க. இப்போது வாஜ்பாய் இருக்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாக அதுதான் அவங்களுடைய கொள்கையோடைய போக்குடைய சாராம்சம், இந்த கோர் என்று சொல்லலாம். அதனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பித்ததை இவங்க நவீனமாக இது வேறு இதில் அதே தான் செய்கிறாங்க. ஆனால் இது லாங் டேர்மில் இது ஒரு அளவுக்கு அதற்கு ரியாக்ஷன் இருக்குது, அது எஃபெக்ட் இருக்குது. ஆனால் மக்களை ஆல் த டைம் ஏமாற்ற முடியாது. அது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் சம் ஆஃப் த டைம் அப்படின்னா அதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு லோ லெவல் ஆஃப் கேம்பெயினிங் நடத்துகிறாங்க. இப்போ மோடியோடைய பிரச்சாரம் முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 400+ சீட்ஸ் பிஜேபி இந்த 2024 மக்களவை தேர்தலில் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருத்து கணிப்புகளும் முன்னாடி அதை ஆதரிக்கிற விதமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு போக போக காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அப்போ ஒரு களம் மாறுது. இந்தியா கூட்டணியோடைய பிரச்சாரம், மக்கள்கிட்ட முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தேர்தல் களத்தில் மாற்றி இன்னைக்கு 200 சீட்டு கூட பாஜக பெறாது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் நிற்கிது. இதெல்லாம் பிரதமர் மோடியை ரொம்ப டெஸ்பரேட் ஆக்கி, இல்லை இதை கம்யூனலிசமாக இதை எடுத்துகிட்டு போகலாம், கம்யூனல் பிரச்சனையை ஏற்படுத்தலாங்கிற ஒரு விஷயத்தில் இதை பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? இதனால் இம்மீடியட் லாபம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடைக்காது. சில பகுதிகளில் எஃபெக்ட் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அப்படின்னா மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும்ல. நீங்கள் ஒரு ட்ரபிளில் இருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு தான் மெசேஜ் போகும். இந்த மாதிரிலாம் பேசுனா எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு அவங்களுடைய டிக்ளைன் என்ன சொல்கிறது, சரிவா அதுதான் தெரியுது இருக்காங்கன்னு சொல்லி. இல்லைன்னா இது செய்ய தேவையே இல்லை. இது செய்கிறது அவ்வளோ 400லாம் இது பைப் ட்ரீம் எப்போவுமே வராது. 400 சும்மா பேசுகிறது. இது இப்போ எல்லா சில கட்சிகள் சொல்லுவாங்கள்ல எல்லா சீட்லேயும் வின் அப்படின்லாம், அந்த பேச்சு தான். அதனால் எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ட்ரபிளில் இருக்காங்கங்கிறது நன்றாக தெரிகிறது. அவங்களுடைய போக்கை பார்த்தா, பேச்சும் போக்கம் பார்த்தா நல்லா கொஞ்சம் டீப் ட்ரபிளில் இருக்காங்கன்னு தான் தெரியுது. இப்போ பிரதமருடைய இந்த பிரச்சார பேச்சு, இந்த வெறுப்பு பேச்சுக்கு பல இடங்களில் விமர்சனங்கள் எழுது. இப்போ குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா, ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, அது தனிச்சையாக செயல்படுது, அது இரு கட்சிகளுக்கும் பொதுவாக செயல்படுது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி சார் வரும்? ஏன்னா இவ்வளோ ஒரு பேச்சு பேசினதுக்கு பிறகும் கூட பிரதமர் மீது எந்த நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலை அப்படின்னும் பொழுது இந்த கேள்வி மக்களுக்கு தானா எழாதா? கட்டாயம் எழும் எல்லாருக்கும். அதை திருத்த வேண்டும். அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கிளியர் இது கொடுத்தாங்க, இண்டிபெண்டன்ஸ் ஒரு எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சாதாரண ஒரு அமைப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது, ஹைகோர்ட்ஸும் இருக்குது. இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எம்பவர் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். அது இண்டிபெண்டன்ஸ்ன்றது பாட்டுறது நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான கம்போனண்ட் எலெக்ஷன் கமிஷன். அதுதான் சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை இவங்க மாற்றிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டருக்கு எதிராக இவங்க கொண்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க.
ஆனால் விஷயம் முடியல. அந்த சேலஞ்சு கண்டினியூ ஆகும். அதனால் எலெக்ஷன் கமிஷனுடைய சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம். எந்த நாட்டிலையும் இல்லைன்னா ஃப்ராடுலண்ட் எலெக்ஷன் தான் நடக்கும். இதில் நான் அந்த அளவுக்கு இங்கே போகலனாலும் எதுக்கு சும்மா இருக்காங்க? இவ்வளோ பச்சையாக அது எதிராக பேசுகிறார், மாடல் கோடுக்கு எதிராக. ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷனுக்கு எதிராகவும் இருக்குது. சில இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராஜஸ்தானில் குறிப்பாக பல எதிர்கட்சி இவங்க. அதனால் இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஆனால் இது அவங்க கொஞ்சம் ட்ரபிளில் இருக்காங்கிறது தான் தெரியுது. இப்போ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வந்து ஜிஎஸ்டி தொடர்பா, அன்எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பா, அல்லது இவங்க பிஜேபி செஞ்சிருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக பேசுகிறாங்க, க்ரோத் தொடர்பாக பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபி பார்த்தோன்னா ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஹேட்டட் ஸ்பீச்சை முன்வைக்கிறாங்க. இதில் எது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சென்றடையும்? மக்கள் வந்து இதில் எது மூலயமா இம்பேக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பார்வைன்னா இதுதான் ஈஸி. மக்களுக்கு அதாவது ஒரு விரோதம் அவங்களுக்குள்ளே டிவைட் பண்ணுறது, ஒரு ஹேட்டை உருவாக்குறது தான் ஈஸி. குறிப்பாக முஸ்லீம்ஸுன்னா இந்தியாவில் வந்து 20 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க முஸ்லீம் மக்கள். மோர் தென் 200 மில்லியன் இந்த இது இருக்கா. அதை இவங்க ஒதுக்க முடியாது எல்லா இடத்துலையும். ஈவன் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் அவங்க ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் தி எலெக்ஷன். அது தவிர நம்ம சிவிலைசேஷனில் முஸ்லீம் மக்களுக்கும் கிறிஸ்டியன் மக்களுக்கும் ஜெயின் மக்கள், சீக்ஸ் எல்லோரும் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ், மைனாரிட்டிஸும் சொல்லலாம். ஆனால் பிக்கஸ்ட் மைனாரிட்டி முஸ்லீம் மக்கள். அதனால தானே காந்தி அவர்கள் வந்து ரொம்ப காந்தியை விட, மகாத்மா காந்தியை விட மகத்தான ஹிந்து யார் இதில், கிரேட்டஸ்ட் ஹிந்து ஆஃப் தி இதுன்னு சர்வப்பள்ளி கோபால் ஹிஸ்டோரியன் சொல்லியிருக்கார் அந்த ஏஜில். ஆனால் அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி, நல்ல உறவு இருக்கணும்னு சொல்லி அவரோட வாழ்க்கையே தியாகம் செய்தார். கடைசியில் அந்த விஷயத்தில் தான் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க இந்த சக்திகள் தான் இந்த இதில். அதனால் அது ஈஸின்னு நினைக்கிறாங்க அந்த பாதையில். அவ்வளோ ஈஸியாக இருந்தால் அவங்க தானே பவருக்கு வந்திருக்கணும். அப்போவே சுதந்திர பிகினிங்கில் வரலையே. காங்கிரஸ் கட்சி பல தவறு செய்தாலும் இந்த விஷயத்தில் அவங்க மாதிரி இல்லை. அண்ட் ஆப்போசிஷன் பல எதிர்கட்சிகள் நல்ல முறையில் எடுக்கிறாங்க. குறிப்பாக திமுக முதலேருந்தே அந்த டிராவிடியன் மூவ்மெண்ட் சேர்ந்த கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி நம்பர் 1 ப்ராப்ளம். இன்னொன்று வந்து ரகுராமராஜன் ரோஹித் லம்பா எழுதின புக்கில் இன்றைக்கி பெண்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் லோவஸ்ட் அமங் G20 பற்றி பேசுனாங்க. நம்ம தான் பெரியதுன்னு. லோவஸ்ட் அமங் G20 கண்ட்ரிஸ்னு அது வந்து புத்தகத்தில் இருக்காங்க. ரீசெண்டாக வந்த பிரேக்கிங் த மோல்டுன்ற அந்த தலைப்பில் வந்த அந்த புஸ்தகத்தில் இதெல்லாம் ஒரு டெவலப் கண்ட்ரி 2047 ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஏர்மாகறாக இந்த புள்ளி விவரம் இருக்குது. இதில் விலைவாசி உயர்வு, அன்றைக்கி கூட பரக்கல பிரபாகர் இங்கே பேசும்போது அதை பற்றி தெளிவாக பேசியிருக்காரு. ஊழல் சொன்னீங்க, அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இதை விட பெரிய ஸ்கேம் எங்கே இருக்க முடியும் இந்த இதில்? அதாவது மணி லாண்ட்ரிங், இந்த இதில் டேக்ஸ் எவேஷன், வரிகளை கட்டுறதில்ல. அந்த யாருக்கு அதிகமாக போயிருக்கு? எந்த கட்சிக்கு? அதாவது இது ஒரு டிரான்ஸ்பேரன்சிக்காக கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் சொல்வார், நேர்மாறாக பேசக்கூடிய ஒரு வாதம் இது. இது வந்து யார் கொடுத்தாங்கன்னு வெளியில் தெரியக்கூடாதுன்னு தானே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தானே அதிகமாக கிடச்சிருக்கு. பல சட்டங்களை மீறி தான் அதை செய்திருக்காங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ், ஷெல் கம்பெனிஸ், இதெல்லாம் இது ஒரு பெரிய ஊழல். அதான் நிர்மலா சீதாராமன் எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில. சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொன்னதுக்கு அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக கொண்டு வருவாங்களா திருப்பியும்? அவங்க சொன்னது அதாவது அந்த டோனர் அனானிமிட்டி, யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, யார் வந்து என்கேஷ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது மூடி மறைக்கிற போக்கு. அந்த பேசிஸில் தானே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு அதாவது ஆர்டிகிள் 19(1)A விரோதமாக இருக்குது, ஆர்டிகிள் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிராகவும் இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அது திருப்பியும் கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த வழியில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. சும்மா பேசியிருக்காங்க ஏதோ.
நிர்மலா சீதாராமன் எங்கேயும் தேர்தலில் நிற்கலையே, ஆனால் அங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகுமா? அதே ராஜீவ் சந்திரசேகர் கேரளாவில் வேறு கண்டெஸ்ட் பண்ணுறாரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஐடி இதெல்லாம். அவர் கட்டாயமாக தோல்வி அடைய போகிறாரு. இவங்க களத்திலே இறங்கலை. கேட்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல் இருக்குல்ல. அதனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, அது வேடிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிர்மலா சீதாராமன் சொன்னது. அண்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸை திருப்பியும் கொண்டு வர சொல்கிறது ரொம்ப என்ன சென்ஸ் அது? இதில் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கலையா? அது எதனால் பண்ணாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதனால் இது ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க. மோடி பேசுகிறதுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கும் கட்டாயமாக. அவங்களுடைய கேம்ப்லேயும் சில மக்கள் முடிவெடுக்காத இருக்கும். அவங்களையும் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர் தானே எல்லா இடத்துலையும். இல்லைன்னா இந்த மாதிரி வந்திருக்க முடியாது. அதனால் அதனால கட்டாயமாக எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எஃபெக்ட் இருக்காது அந்த இதில். ஏன்னா இப்போ வேலையில்லா திண்டாட்டம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், பெண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை பல இதில், லோவஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் அமங் ஆல் G20 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னதில், விலைவாசி உயர்வு, வறுமை ரொம்ப ஸ்மாலுன்னு சொல்கிறாங்க. உண்மை. ஏன்னா இது புள்ளி விவரத்தை மாற்றி அந்த மெத்தடையை மாற்றி, ஆனால் அதெல்லாம் இதை விட அதுக்கு பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.